அம்மாபேட்டை ஒன்றியத்தில் 1,86,00,000 மதிப்பிலான புதிய கட்டிடங்களை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் திறந்து வைத்தார். தஞ்சை மாவட்டம் அம்மாபேட்டை ஒன்றியத்தில் பல்வேறு ஊராட்சிகளில் ரூபாய் 1,86,00,000 மதிப்பிலான புதிய கட்டிடங்களை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். ராராமுத்திரக்கோட்டை ஊராட்சியில் 17.40 மதிப்பில் பொது விநியோக கட்டிடம், கீழ்கோவில் 10 ஊராட்சியில் 42.65 லட்சம் மதிப்பில் ஊராட்சி மன்ற கட்டிடம், அருந்தவபுரம், உட்கோட்டை, நெடுவாசல் ஊராட்சிகளில் 41.55 லட்சத்தில் அங்கன்வாடி கட்டிடங்கள், பள்ளியூர் ஊராட்சியில் ரூபாய் 38 லட்சத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம், தேவராயன் பேட்டையில் 29.60 லட்சத்தில் புதிய ஊராட்சி மன்ற கட்டிடம் ஆகியவற்றை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் திறந்து வைத்தார். தொடர்ந்து கோவத்தக்குடி ஊராட்சியில் மரக்கன்றுகள் நடவு செய்யும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் மாநிலங்கள் அவை உறுப்பினர் எஸ். கல்யாணசுந்தரம், தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம், கும்பகோணம் சப் கலெக்டர் கிருத்தியா விஜயன், மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் உஷா புண்ணியமூர்த்தி, துணைத் தலைவர் எஸ். கே. முத்துச்செல்வன், அம்மாபேட்டை ஒன்றிய குழு தலைவர் கே. வி. கலைச்செல்வன், துணைத் தலைவர் தங்கமணி சுரேஷ்குமார், மாவட்ட ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒப்பந்ததாரர்கள், அரசின் பல்வேறு துறை அலுவலர்கள், ஊராட்சி செயலாளர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், கிராம முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.